सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्त्यादि हेतवे तापत्रय विनाशाय श्री कृष्णाय वयं नुमः। वागीशा यस्य वदने लक्ष्मीर्यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवित् तं नृसिंहम् अहं भजे। जन्माद्यस्य यतोऽन्वयाद् इतरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः। तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। हरेर्मुहुस्तत्परकर्णपूरगुणाभिधानेन विजृम्भमाणया भक्त्या ह्यसङ्गः सदसति अनात्मनि स्यान्निर्गुणे ब्रह्मणि च अञ्जसा रतिः। यदा रतिर्ब्रह्मणि नैष्ठिकी पुमान् आचार्यवान् ज्ञानविरागरंहसा दहत्यवीर्यं हृदयं जीवकोशं पञ्चात्मकं योनिमिव उत्थितो अग्निः। दग्धाशयो मुक्त समस्ततद्गुणः नैवात्मनो बहिरन्तर्विचष्टे परात्मनोर्यद्व्यवधानं पुरस्तात् स्वप्ने यथा पुरुषः तद्विनाशे। பிருத்து மகாராஜாவுக்கு சனத்குமாரர் சொல்கிற உபதேசங்கள், அதில் ஆத்மோபதேசத்தை பற்றி சொல்கிறார். ஒரு பெரும் பக்தியினால் நித்தியம் செய்யக்கூடிய விஷயங்கள், தினந்தோறும் நம்ம பகவானுடைய ஹரிகீர்த்தனம் கேட்குறதோ இல்லை சேவையா யோகேஸ்வர உபாசனை பண்ணுறதுனாலையோ ஸ்ரத்தையினாலேயோ சாஸ்திர விஷயங்களை கேட்கறதுனால எது ஆச்சரத்தை சிரேஷ்டகான்னு சொல்லி பெரியோர்களை ஃபாலோ பண்ணுறதோ இதெல்லாம் நமக்கு என்ன கொடுக்கறதுன்னா ரெண்டு விஷயம். ஒன்று, அனாத்ம விஷயங்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களில் போக வஸ்துக்களில் ஒரு பற்று இல்லாத தன்மை, ஒரு வைராக்கியம், அசங்கா. மேலும் எங்கே போய் நமக்கு அந்த மனசு ஒட்டிக்கிறது அப்படின்னா நிர்குண பிரம்மத்தில் போய் உடனே ஒரு ரதி, ஒரு ஆசைங்கிறது ஏற்பட்டுடுறது. இது ரெண்டு தான் நமக்கு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்க்குறோம். அதில் யதா ரதிஹி பிரம்மணி பவேத், முதல்ல பிரம்ம விஷயத்தில் நிர்குணமான பரபிரம்மத்தில் பரம்பொருளில் நமக்கு ஒரு ரதி, ஒரு ஆசைங்கிறது ஏற்படும் பொழுது எப்படி வாட் இஸ் த ரிசல்ட் ஆஃப் இட், அதை சொல்லிட்டு வரார். ஒரு குருவனுடைய ஒரு உபதேசத்தை எடுத்துட்டு குருவர் அனுகிரகேண இவ, அந்த குருவனுடைய அனுகிரகம் இருக்கிறதுனால ஞான விராக ரம்ஹசா தஹதி எத ஹிருதயம் ஜீவகோஷம், இந்த கோஷாத்மகமாக இருக்கக்கூடிய இந்த ஹிருதயம் அதை வாசனா ரூபமாக இருக்கக்கூடியதை அழிச்சு தஹதி. கீதையில் வரா மாதிரி யதா யதா ஏதாம்சி சமித்தः அக்னிஹி பஸ்மசாத் குருத்தே அர்ஜுன ஞானாக்னி சர்வகர்மாணி பஸ்மசாத் குருத்தே ததா. ஞானத்தினுடைய அக்னி, ஞானம் எனும் ஒரு அக்னி அப்படியே பிரஜ்வலிதா சமித்தா சமயக்கு இத்தா அப்படிங்கிறோம். நல்லா அப்படியே ஃபியூவல் பண்ணி ஒரு ஃபயர், அது அக்னி எரிஞ்சுட்டு இருந்ததுன்னா அது எப்படி எல்லா கர்மாக்களையும் நமக்கு பஸ்மசாத் குருத்தே. ஏன்னா கர்மாக்கள் போய் ஒட்டுறது இந்த ஜீவ கோஷத்தில் தான். அந்த சூக்ஷ்ம சரீரத்தில் உட்காந்துக்கிறது, அந்த சூக்ஷ்ம சரீரத்தை அது நாசம் செய்கின்றது. அதில் தான் இந்த இந்த ரதிங்கிற பாவனையும் ஏற்படுறது. அந்த ரதிங்கிற பாவனை ஏற்படுற இடத்துலேயே அது அந்த இடத்தையே அழிச்சுடுறது. இன் அதர் வேர்ட்ஸ், எந்த ஒரு கட்டையில் நமக்கு அக்னியை மூட்டுறோமோ அந்த கட்டையும் அது பஸ்மசாத் குருத்தே, அதையும் சாம்பலை ஆக்கிடுறதோ, அதுபோல் எந்த ஒரு மனசில் இந்த அகண்டாக்கார விற்பி, இந்த பிரம்ம விஷயக்கமான ஒரு ரதி ஏற்படுறதோ அந்த மனசையும் சேர்த்து அது அழிச்சுடுறது. அப்பேற்பட்ட ஒரு ரதி ஒரு மனுஷனுக்கு உண்டாகிறது. அதனால் முக்த சமஸ்த தத்குணா, இந்த மாயையினுடைய குணங்கள்னால் விடுபட்டவனாக வெளியிலையும் உள்ளுக்குள்ளேயும் அவனுடைய ஆத்மா சஞ்சரிப்பதில்லை, அவன் பார்க்கறதில்லை, வெளியிலையும் உள்ளியும் பார்ப்பதில்லைங்கிறச்சு. வெளிப்புறமாக இருக்கக்கூடிய விஷயங்கள், ஸ்தூல சரீரத்தினால் அனுபவிக்கக்கூடிய விஷயங்களையும் பார்க்கறதில்ல, சூக்ஷ்ம சரீரத்தில் போய் உட்காந்துக்கிற அந்த தாட்ஸ், சித்தவருத்தி, அதையும் பார்ப்பதில்லை. அப்படியே அவன் இதிலேருந்து விடுபட்டவனாக இருக்கான். எப்போ அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும்? ஸ்வப்னத்தில் இருந்துட்டு இருக்கிற வரைக்கும் நமக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸ்வப்னத்திலேருந்து வெளில வந்த உடனே அது இல்லாத மாதிரி இங்கே அந்த ஆத்ம தரிசனம் ஏற்படும் பொழுது அந்த பேத தரிசனம் இருக்கிறதில்ல, எல்லாத்தையும் ஒன்றாக பார்க்கிறான். ஆத்மானம் இந்திரியார்த்தஞ்ச பரம் எது உபயோரபி சதி ஆசையே உபாதௌ வை புமான் பஷ்யதி ந அந்யதா. இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்துக்கு மாத்திரம் கொஞ்சம்
ஸ்ரீதர சுவாமி ஒரு இதுவாக எடுத்திருக்கார், எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கார். திரஷ்டு அந்த திரிபுட்டீகரணம் இருக்குது இல்லையா, இந்த திரிபுட்டீகரணம் எப்போ தெரியறதுன்னா ஆசையே சதி, உபாதி இருக்கும் பொழுது, உபாதியான ஆசயம் அப்படின்னா ஹிருதயம், அந்த ஹிருதயம் இருக்கும்பொழுது, அந்தக்கரணம் இருக்கும்பொழுது, அந்தக்கரணத்தில் பிரதிபலிக்கிறச்சே தான் ஆத்மானு ஒன்று தனியாக பார்க்குறோம், இந்திரியங்கள்னால அனுபவிக்கக்கூடிய விஷயம்னு ஒன்று தனியாக பார்க்குறோம். இது ரெண்டுத்தையும் நமக்கு சம்பந்தப்படுத்தும் அகம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அப்போ திரஷ்டு, திருஷ்யம், தர்சனம்ங்கிற இந்த அகங்காரம் அப்படிங்கிற 3 விதமான பேதங்கள். யூஸ்வலி நம்ம திரஷ்டா, திருஷ்யம், தர்சனம் அப்படின்னு பார்க்குறோம். தர்சனம்ங்கிற கிரியாவே இட் கம்ஸ் பிகாஸ் ஆஃப் தி ஐ ஃபேக்டர் இன்வால்வ்ட் இன் இட். அகம்ங்கிற ஒரு ஃபேக்டர் அதில் இருக்கிறதுனால தான் நான் பார்ப்பவன்னுங்கிற ஒரு நாமன்கிளேச்சர் வருது, பார்க்கும் வஸ்துன்னு ஒரு நாமன்கிளேச்சர் வந்துடுறது. அப்போ இந்த சம்ஞாவை சேர்க்கக்கூடியது அகம்ங்கிற ஒரு சம்பந்தம். ஸோ ஆத்மானம், ஆத்மாங்கிற அந்த ஒரு திரஷ்டா பார்ப்பவன், இந்திரிய அர்த்தம், இந்திரியங்களினால் அனுபவிக்கப்படுகின்ற வஸ்து, அது திருஷ்ய ஜாதம், பார்க்கப்படுகின்ற வஸ்து அது. மேலும் எது உபயோரபி பரம், இந்த 2 விஷயத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு விஷயம். அது என்ன? அது அந்த சம்பந்தமாக இருக்கக்கூடிய அகம் பதார்த்தம். இது 3மே புமான் பஷ்யதி, எப்போ பஷ்யதி? ஆசையே உபாதௌ ஆசையே சதி, உபாதியாக விளங்கும் அந்தக்கரணம் சதி இருக்கும் பொழுது புமான் ஒரு மனுஷன் ஆத்மானம் பார்ப்பவனையும், இந்திரியார்த்தம் பார்க்கும் வஸ்துவையும், எது உபயோகோ அந்த இவ்விரண்டிற்கும் பரம் சம்பந்த ஹேத்துவாக இருக்கக்கூடிய அகங்காரம், இம்மூன்றையுமே பஷ்யதி பார்க்கிறான். ந அந்யதா, அந்யதான அந்த உபாதி இல்லாத பொழுது, அந்தக்கரணம் இல்லாத பொழுது he doesn't see this difference at all. அதுதான் அந்த அந்தக்கரணத்தை அழிச்சுடுறது. ஞானாக்னி ஏற்பட்டு உங்களுக்கு எந்த இடத்துல அந்த அக்னி ஏற்படுறதோ அதையே நம்ம கழிச்சுடுறோங்கிறோமே. அப்போ எந்த மனசில் இந்த ஞானம் உண்டாகிறதோ அந்த மனசையும் சேர்த்து அழிக்கணும். அப்போதான் அந்த அந்தக்கரணமும் போயிட்டாதான் இவனுக்கு இந்த பேதங்களை பார்க்க மாட்டான். ஸோ திரஷ்டு திருஷ்ய பேத பிரதீதேகே, இந்த திரஷ்டா பார்ப்பவன், திருஷ்யம் பார்க்கும் வஸ்துங்கிற ஒரு டிஃபரன்ஸ் இருக்கோ இல்லையோ, அது அந்த டிஃபரன்ஸை நம்ம பார்க்கறதுக்கு எது ஹேத்து, எது காரணமாக இருக்குது? அந்தக்கரண ஹேத்துத்வாது. அந்தக்கரணம் மனோபுத்திர அகங்கார சித்தம்ங்கிறோம். மனசு இது இருக்கா இல்லையா ஒரு டவுட்டை போட்டுகிட்டே இருப்போம். அப்புறம் புத்தி இது டெஃபினட்டாக இருக்குது இந்த ஆப்ஜெக்ட் எனக்கு, அதுக்கப்புறம் இது எனக்கு வேணும் அப்படின்னு ஒரு சங்கல்பாத்மகம் வேற வந்துடுறது நமக்கு. அதுக்கு எனக்கு இது வேணும், எனக்கு இது இருந்தால் தான் வசதி. இந்த மாதிரி எல்லாம் நமக்கு பலவிதமான ஒரு விஷயங்களை நம்ம போட்டு பண்ணிக்கிறோமே. இதுதான் இந்த 4 பார்ட் அந்தக்கரணம், மனோபுத்திர் அகங்கார சித்தம். நாஹம்னு சொல்லும் பொழுது ஆத்மா நான் இல்லைன்னு நம்ம தீர்மானம் பண்ணி அதை அனுசந்தானம் பண்ணணும். இந்த அந்தக்கரணம் நான் இல்லை, இந்த அந்தக்கரணத்தை தாண்டி ஐ எம் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தட், இல்லையா? அந்த ஒரு பாயிண்ட் வரணும். ஸோ அந்தக்கரணம் தான் இந்த திரஷ்டா திருஷ்யம்ங்கிற பேதத்தை நமக்கு உண்டு பண்ணுறது, அதுக்கு ஹேத்துவாக இருக்குது. இதுதான் ஹேத்துங்கிறத அன்வய வத்திரேகாபியாம் உபபாதயதி. இது இருக்கும் பொழுது பார்க்கறான், இல்லாத பொழுது பார்க்கல. அன்வயம்னாலே தத்சதி தத்சத்துவம், காரணே சதி காரியசத்துவம். உங்களுக்கு உபாதி இருக்கும் பொழுது பார்க்கிறான் அப்படின்னு பாசிட்டிவ் காரிலேஷன் சொன்னேன்னா அதுக்கு அன்வயம்னு பேர். நெகட்டிவ் காரிலேஷன் இது இல்லாத பொழுது அவன் பார்க்கல அப்படின்னு ஒரு நெகட்டிவ் காரிலேஷனை சொன்னோம்னா அதுக்கு வத்திரேகம்னு பேர். ஃபஸ்ட்டு ஜன்மாத்தியச யதோன்வயாதி இதரதா சார்த்தேஸ்வ விக்னேஸ்வராட்டுங்கிறதுலேருந்து இந்த அன்வய வத்திரேகத்தினுடைய ஒரு டெஃபினிஷன் அப்புறம் பார்த்துன்னு வரும். பாசிட்டிவ் காரிலேஷன், நெகட்டிவ் காரிலேஷன், அதை சொல்லி தான் நமக்கு புரியும். இல்லைன்னா ஒரு விஷயம் சின்ன குழந்தையா இருக்கட்டுமே, இதை சாப்பிட்டேன்னா இது உடம்புக்கு நல்லது, இதை சாப்பிடலன்னா நல்லது இல்லை, அப்படி தானே நம்ம சொல்லிட்டு வரோம். அதுதான் அன்வய வத்திரேகம். அந்த பதத்தை பார்த்த உடனே ஒரு நிமிஷம் என்னடா அது ஏதோ தர்க்க விசாரணை போல இருக்கேன்னு நினச்சிப்போம். ரொம்ப இட்ஸ் அ வெரி சிம்பிள் மேட்டர். இது தினம் நம்ம யூஸ் பண்ணுற விஷயம்தான் அது. அதுக்கு எப்படி சொல்கிறார்? ஆத்மானம் திரஷ்டாரம், இந்திரியார்த்தம் திருஷ்யம், இந்திரியங்கள்னால அனுபவிக்கப்படுகின்ற அர்த்த பதார்த்தம்,
அந்த இந்திரியம் கிரகிக்கிற பதார்த்தம் அது திருஷ்ய ஜாத்தம், பார்க்கின்ற வஸ்து. உபயோகோ தயோகோ பரம், இதை காட்டிலும் வேறுபட்டதுங்கிறச்சு இது ரெண்டுத்தையும் சம்பந்தப்படுத்தும் அகம் அப்படிங்கிறது. அந்த அகம்ங்கிற ஃபேக்டர் வந்தாதான் ஆத்மாவுக்கு திரஷ்டாங்கிற ஒரு லேபிளை போட்டு உட்காத்தி வைக்கிறோம். அகம்ங்கிற ஃபேக்டர் வந்தாதான் நம்ம இதெல்லாம் நாம் பார்க்க வேண்டிய வஸ்து, நான் அனுபவிக்கப்பட வேண்டிய வஸ்து அப்படிங்கிற திருஷ்யம்ங்கிற லேபிளை போட்டு உட்காத்தி வைக்கிறோம். இதெல்லாம் எப்போ வரும்? ஆசையே அந்தఃகரணே சத்யேவ ஜாகிரத் ஸ்வப்னயோகோ பஷ்யதி. ஜாகிரத் ஸ்வப்னம் இது ரெண்டு அவஸ்தையில் பார்க்கிறான். சுஷுப்தி அவஸ்தையில் நகிஞ்சித் அவேதிஷம்னு வந்துடுறது. இப்போ சுகமாக அஸ்வாப்சம் நகிஞ்சித் அவேதிஷம். நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேன், எனக்கு ஒன்றுமே தெரியலை அப்படிங்கிறோம். என்ன ஒன்றுமே தெரியல, பெட்டில் தான் படுத்துட்டு இருந்தோம், இந்த பெட்ரூமில் தான் இருந்தோம், இந்த மாளிகையில் தான் இருக்கோம், இவ்வுலகத்தில் தான் இருக்கோம். அது ஒரு இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் அன் அவேர்னஸ் தட் வி கம் டு. ஜாகிரத் சொப்னத்தில் தான் நமக்கு அது தெரியுது. சொப்பனத்தில் அந்த வெளி உலகத்தை ஜாகிரத்தில் பார்க்குற உலகத்தினுடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால நம்ம சொப்பனத்தில் பல விஷயங்களை பார்க்குறோம். ஆழ் தூக்கத்துக்கு போயிட்டோம்னா அந்த ஆழ்ந்த தூக்கத்தில் ஒன்றுமே தெரியலையே எனக்கு, நான் அப்படி தூங்கி போயிட்டேன் அப்படிங்கிறோம். அந்த ஒன்றுமே தெரியலைங்கிற இடத்துல அஜ்ஞானம் லேசம் இருக்குது. ஆனால் அந்த இடத்துல இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு பாசிக்கலை அந்த இடத்துல. அதனால்தான் ஸ்ரீதர சுவாமி ஜாகிரத் ஸ்வப்னத்தில் நமக்கு இந்த அந்தக்கரணம் பாசிக்கிறது. அந்த அந்தக்கரணமும் போய் ஒடுங்குற இடம் நமக்கு சுஷுப்தி. சுஷுப்தோ ந அந்த அந்நியதா. ஸோ நமக்கு நார்மல் பார்லன்ஸில் புரிஞ்சுக்கிறதுக்காக இதை சொல்கிறார். இந்த அந்தக்கரணம் இருக்கும் பொழுது ஜாகிரத் ஸ்வப்னத்தில் நமக்கு அகம் திரஷ்டா இதம் திரஷ்யம், இதை தாண்டி அகம்ங்கிற ஒரு ஃபேக்டர் இருக்குது அப்படிங்கிற ஒரு காரலேஷனை நம்ம பார்க்குறோம். இது சுஷுப்தியில் நமக்கு கிடையாது. அந்நியதாங்கிறத சுஷுப்தின்னு எடுக்கிறார். மோக்ஷஸ்வரூபத்தில் அது கிடையாதுங்கிறது அல்டிமேட்டாக நம்ம புரிஞ்சுக்கலாம் அதை. ஆனால் ஸ்ரீதர சுவாமியினுடைய ஒரு இது என்னென்னா நமக்கு புரியறதுக்காக சுஷுப்தௌ ந, சுஷுப்தியில் இந்த மாதிரி ஒரு திரிபுட்டி கிடையாது. ததுக்தம்னு சொல்லி ஒரு ஸ்லோகத்தை இங்கே எடுக்கிறார். திருஷ்யானுரஞ்சிதம் திரஷ்டு திருஷ்யம் திருஷ்யம் திரஷ்டு அனுரஞ்சிதம் அகங்கிருத்திய உபயம் அகம் விருத்தி உபயம்னு இருக்குது. அகங்கிருத்தியோபயம் ரக்தம் தன்னாசே அத்வைததா ஆத்மனஹா இதி. இந்த கொட்டேஷன் நைஷ்கர்மிய சித்தியிலேருந்து எடுக்கிறார். இந்த நைஷ்கர்மிய சித்தியில் 2வது சாப்டர் 53வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் திருஷ்யானுரக்தம் தத்ரஷ்டு, திருஷ்ய அனுரக்தம். திருஷ்யம்ங்கிற பதார்த்தத்தை எப்படி எடுக்கிறார்னா அதில் வியாக்கியானத்தில் இருக்கிறது தான். ஸோ த வே ஹீ கார்லேட்ஸ், கண்டிப்பாக அந்த நைஷ்கர்மிய சித்தி அதனுடைய வியாக்கியானத்தை அவர் படிச்சிருப்பார், அதில் சந்தேகமே இல்லை. அதனால்தான் திருஷ்யம், ஏன்னா இது சுரேஸ்வராச்சாரியாரோட தான் நைஷ்கர்மிய சித்தி. அதில் அந்த திருஷ்யங்கிற பதத்திற்கு சப்தாதிபிகி அனுரக்தம்ங்கிற சப்தங்களோட, சப்தாதிபிகிங்கிறச்சே தன்மாத்திரைகள், சப்த ரூபரசகந்த ஸ்பர்ஷ சப்த, இந்த 5 தன்மாத்திரைகள் அதுதான் இந்த இந்திரியங்கள்னால அனுபவிக்கப்பட வேண்டிய வஸ்துங்கிறச்சு. நார்மல் புஸ்தகம் அந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸை சொல்லலை. ஹவு டு வி அண்டர்ஸ்டாண்ட் தோஸ் ஆப்ஜெக்ட்ஸ்? அந்த ஆப்ஜெக்ட்ஸை கிரகிக்கும் முறை என்ன? இது இந்த ரூபத்தில் இருக்குது, இந்த கலரில் இருக்குது, இல்லை இந்த ஸ்மெல்லில் இருக்குது, இந்த டச்சுக்கு இந்த டெக்ஸ்டரில் இருக்குது, அப்படி தானே நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதை வேறு எப்படி புரிஞ்சுக்க முடியும்? புஸ்தகம்னா ஸ்கொயர்னு எடுத்துட்டாலும் ரூபம் தானே அந்த இடத்துல. அதான். ஸோ வி அண்டர்ஸ்டாண்ட் இட் இந்த ஃபார்ம் ஆஃப் ரூபரச கந்த ஸ்பர்ஷம் சப்தம், இப்படி தான் புரிஞ்சுக்கிறோம். அதனால் திருஷ்யங்கிற பதத்திற்கு திருஷ்ய அனுரக்தம், திருஷ்யைஹி சப்தம் முதலியவைகள்னால அனுரக்தம் அட்டாச் ஆனதுனால, அனுரக்தம் இந்த சப்தம் முதலியவைகள்னால பார்க்கப்படுகின்றது, அதனால் ஒரு பற்றுதல் ஏற்படுறதுங்கிற காரணத்தினால திரஷ்டாங்கிற ஒரு சம்ஞை வருது. திரஷ்டாங்கிற சம்ஞை எப்போ வரும்? ஒரு குழந்தைன்னு இருந்தால் தான் அம்மாவுக்கு தாயாருங்கிற பேரே வரப்போகிறது. தாயார்னு ஒருத்தர் இருக்கும் பொழுது தான் அந்த குழந்தைங்கிற ஒரு பெயர். சிஷ்யன் குரு அதே எடுத்துக்கோங்க. சிஷ்யனுங்கிற கான்செப்ட் எப்போ வரும்? குருங்கிறவர் ஒருத்தர் இருந்தால் தான் சிஷ்யன். தனித்து இருக்கக்கூடிய ஒருவனுக்கு சிஷ்யனுங்கிற கான்செப்டே வரப்போகிறது இல்லை.
உலகமே குரு ஆயிடுறது. ஆனால் குருங்கிற கான்செப்டும் அங்கே இருக்குது. அதுதான் அவதூத கீதையில் பின்னாடி சொல்லுவார். நம்ம தனித்து நிற்கிறோம்னு சொன்னாலும் வி லேர்ன் ஃப்ரம் நேச்சர். அப்போ என்ன ஆகிடுறது, நேச்சரே நமக்கு குரு ஆகிடுறது. எத்தனை 24 குரு சொல்கிறாரே அவதூத கீதையில். அப்போது ஒரு அந்த ரிலேஷன்ஷிப் வரணும்னா ஒன்று இன்னொன்றுக்கு ஒரு நாமன் கிளேச்சரை கொடுக்கறது, ஒரு சம்ஞையை கொடுக்கறது. அது திருஷ்ய அனுரஞ்சிதம் திரஷ்டு. திருஷ்யத்தை பேஸ் பண்ணி தான் திரஷ்டு பதம் அனுபவதி ஆத்மா. அதே திருஷ்யம்ங்கிறது அது எப்போ டேர்ம் ஆகிறதுன்னா அது எனக்கு பாசிக்கணும். திரஷ்டு அனுரஞ்சிதம், அது பாசிக்கும் பொழுதுதான் இது திருஷ்யஜாதம், இதை நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு இட் கெயின்ஸ் சம் ப்ராமினன்ஸ் இன் மீ. இல்லைன்னா எனக்கு அது ஒரு பொருட்டாகவே இருக்காதே. அப்போது அதுக்கு எப்படி திருஷ்யம்னு பேர் வரும் அது சொல்கிறார். அதுக்கப்புறம் அகம் கிருத்திய உபயம் ரக்தம். அகம் கிருத்தியா அகம் விருத்தியா, அகம்ங்கிற ஒரு 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 ஓட்டம் எனக்கு இருந்தாதான் நான் இந்த உடம்பை வைத்து இந்த பொருளை அனுபவிக்கிறேன். அது வரணுமா இல்லையா? தன் நாஷே. இப்போ இது மூணுமே போயிடுத்துன்னா, இந்த திரிபுட்டி போயிடுத்துன்னா சுஷுப்தி அவஸ்தையில் நமக்கு அதுதான் சொல்கிறேன். யதைவ சுஷுப்தே ததைவ ஸ்வப்ன ஜாகிரத்யோஹோ அப்படி சின்மாத்திரத்துவம் அனுபூயத்தே ஏவ. இது நாசம் ஆயிடுத்து வச்சுக்கோங்க, அப்பொழுது சுஷுப்தியில் இருக்கிற மாதிரியே ஜாகிரத் ஸ்வப்னத்துலேயும் நமக்கு இதெல்லாம் பாசிக்காதுங்கிற. அது பாலோன்மத்தவது மாட்டுக்கு சஞ்சாரம் பண்ணிட்டு இருப்பான். அது தன்னாஷே ஆத்மனஹா, ஆத்மஸ்வரூபத்திற்கு ஜீவாத்மாவுக்கு அத்வைததா, அத்வைத்தமாக இருக்கும் தன்மைங்கிறது வந்துடுறது. பிரம்மபாவஸ்ச மோக்ஷா. அவ்வளோ. ஆத்மானம் இந்திரியார்த்தஞ்ச பரம் யத் உபயோரபி சதி ஆசையே உபாதோ வை புமான் பஷ்யதி ந அந்யதா. அந்த அந்தக்கரணம் இருக்கும் பொழுது மனுஷன் இந்த இந்த பேதங்களை பார்க்குறான், 3 பேதங்களை பார்க்குறான். அது இல்லாத பொழுது ந அந்யதா. அந்யதாங்கிறச்சு உபாதோ அசதி சதி. அந்த உபாதி, அந்தக்கரணம் என்ற உபாதி இல்லாத பொழுது அவன் பார்ப்பதில்லை. இது எது போலன்னுட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறார். நிமித்தே சதி சர்வத்திர ஜலாதௌ பூருஷः ஆத்மனஸ்ச பரஸ்யாபி பிதாம் பஷ்யதி ந அந்யதா. ஏகஸ்மின் ஆத்மனி, ஒரே ஒரு ஆத்மஸ்வரூபம். அப்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆத்மா இருக்காங்கிற கேள்வி இன்னமும் நிற்குமோ இல்லையோ. ஏன்னா ஜாகிரத் ஸ்வப்னத்தில் நான் இந்த ஜீவன் இந்த சரீரத்தில் கன்ஃபைன் ஆகி ஜாகிரத் ஸ்வப்னத்தில் அந்தக்கரணத்தோட சம்பந்தப்படும் பொழுது ஜாகிரத் ஸ்வப்னத்தில் பார்க்குறான். வேற சுஷுப்தி டீப் ஸ்லீப்புக்கு போகும்பொழுது பார்க்கல அப்படிங்கிறோம். இன்னமும் யூ ஆர் ஸ்டில் சேயிங் தட் ஒவ்வொரு ஜீவாத்மா, ஒவ்வொரு ஆத்மா ஒவ்வொரு இதுக்குள்ளே கன்ஃபைன் ஆகிருக்கு, ஒவ்வொரு சரீரத்துக்குள்ளே கன்ஃபைன் ஆகிருக்குன்னு தானே சொல்கிறோம். அப்போ வெவ்வேறன்னு சொல்லுவோமான்னா இல்லை, ஏகஸ்மின் ஏவ ஆத்மனி, ஒரே ஒரு ஆத்மஸ்வரூபம் தான் மொத்தத்தில் இருக்குது. திருஷ்யாதி பேத பிரதீதி ஔபாதிகி. திருஷ்யம், தர்சனம், திரஷ்டா அப்படிங்கிறதெல்லாம் உபாதி பேஸ்டாக தான் இருக்குது. உபாதிங்கிறது இப்போ ஜீவாத்மாவுக்கு எப்படி எடுத்துப்போம், இந்த சரீரம். சரீரம்னு வந்துடுத்துன்னா இந்த பர்டிகுலர் ஜீவாத்மா, ஜாலாக்ஷிங்கிற ஒரு ஜீவாத்மா, அடுத்தது இன்னொருத்தர்னு ஒரு ஜீவாத்மா அப்படின்னு நம்ம பிரித்து பிரித்து போட்டுருவோம். அது அந்த உபாதி கன்ஃபைன்ஸ் ஒரே ஆத்மாவை உபாதி கன்ஃபைன் ஆகுது. அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறாருன்னா, இந்த 2 சிங்கம், ஒரு சிங்கம் இன்னொரு சிங்கத்தோட சண்டை போட்டுது அப்படின்னு நம்ம பார்க்கலையா? அது அப்படியே சண்டை போடுறதுக்காக இதுக்குள்ளே குதிச்சுதும்போம். இந்த இந்த கதைகள்லாம் நம்ம சாதாரணமாக பஞ்சதந்திரத்துலேயும் ஹிதோபதேசத்துலேயும் நம்ம கொடுத்துருக்கிற கதைகள் பெரிய அத்வைத வேதாந்த கதைகள். நம்ம யோசித்து பார்த்தோம்னா ஒரு இது மாட்டிக்கிறது, நரி ஒன்று மாட்டிக்கிறது சிங்கத்திட்ட. அது சொல்கிறது அந்த சிங்கம் என்னை சாப்பிட்றேங்கிறது. அதனால் அந்த சிங்கத்திட்ட நான் நேற்றுக்கே ப்ராமிஸ் பண்ணிட்டேன்னு, நீ இப்போ என்னை சாப்பிட்ணுங்கிறியேன்னு இங்கே சொல்கிறது. அது என்ன, அது என்னை விட பெரிய சிங்கமானு சொல்லி இந்த சிங்கம் கேட்க போய் ஒரு கணத்தை காமிக்கிறது. கணத்தை காமிச்ச உடனே அந்த கணத்தில் இருக்கிற இன்னொரு சிங்கத்தை பார்த்து இது சண்டை போடுறதுக்கு உள்ளே குதிக்கிறது. இப்போ யார் இங்கே பெரியவா? அந்த நரிதானே. அப்போது நம்மளை பார்த்து ஏமாந்துக்கிறோங்கிறார். இந்த எக்ஸாம்பிளை ஞாபகம் வச்சுக்கோங்க. பின்னாடி ஆத்மா அபன்னவம்பர், தன்னைத்தானே ஏமாத்திக்கிறது இந்த உலகத்தை பார்த்து. அதுதான். ஸோ நிமித்தே சதி ஜலாதௌ நிமித்தே சதி. ஜலம், தர்ப்பணம் முதலியவைகள் லோகத்தில் நம்ம திருஷ்டாந்தம் எப்படி சொல்கிறார்னா, திருஷ்டாந்தேன ஸ்பஷ்டயதி லோகே அப்படி சர்வத்திர ஜல தர்ப்பணாதௌ பேத நிமித்தே சதி. ஜலாதௌ ஜலம் இருக்குது, தர்ப்பணம் கண்ணாடி இருக்குது. இது பார்த்த உடனே நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஜலத்தை பார்த்து
நம்மளுடைய இன்னொரு முகம், அந்த முகம் சரியா இல்லை அப்படிங்கிறோமா என்ன, நம்ம இன்டெலிஜென்ட்னு நம்ம நினச்சிக்கிறோம். நம்ம எவ்வளவு தூரம் இன்டெலிஜென்ட்னா we are being cheated by this world which is like an illusion. அதுதாங்க டிஃபரன்ஸ். என்ன அந்த சிங்கத்துக்கும் நமக்கும்? ஜலத்தில் இருக்கிற நம்மளை வந்தால் நம்ம வந்து பிரதிபிம்பம் பிம்பம் பிரதிபிம்பம்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? ஆனால் பிரம்மத்தை பொறுத்த வரையில் இந்த ஜீவனுங்கிறது இந்த உபாதி இருக்கிற வரையில் தான் இந்த ஜீவனுங்கிற அந்த இன்டெலிஜென்ஸ் நமக்கு இன்னும் வரலையே, அந்த விவேக புத்தி வரலையே இன்னும். அதுதான் ஜலாதௌ, ஜலம், தர்ப்பணம், கண்ணாடி முதலியவைகளில் அந்த ஒரு நிமித்தம் இருக்கும் பொழுது ஒரு மனுஷன் சர்வத்திர எப்படி பார்க்குறான்? ஆத்மனஸ்ச பரஸ்யாபி பிதாம் பஷ்யதி, தனக்கும் அந்த தனக்கு ரிஃப்ளெக்ஷன்னு சொல்லி வரக்கூடியதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸை பார்க்குறான் அந்த நிமித்தம் இருக்கும் பொழுது. அந்த நிமித்தம் இல்லாத போது there is only 1% நமக்கு தீர்மானமாக இருக்கா இல்லையா? அதுதான் பிம்பபூதஸ்ய பரஸ்ய பிரதிபிம்பஸ்ய. ஆத்மனகாங்கிறது ஆத்மாதான் பிம்பம்னு பேர் வருது. பரஸ்ய பிரதிபிம்பஸ்ய, பரம்ங்கிறது அந்த பிரதிபிம்பம் ரிஃப்ளெக்ஷனாக இருக்கக்கூடியது. அதற்கும் பேதம் பஷ்யதி, ஒரு டிஃப்ரென்ஸை பார்க்குறான் இல்லையா? அப்போது நது ஜலாதி அபாவே, ஜலம் முதல் ந அந்யதா, ஜலமெல்லாம் இல்லை வச்சுக்கோங்க. அப்போது he doesn't see any difference at all. There is only 1% here அப்படின்னு தெரியறதோ இல்லையோ? அதுபோல் ஸோ நிமித்தே சதி சர்வத்திர ஜலாதௌ அபி பூருஷः ஆத்மனஸ்ச பரஸ்யாபி பிதாம் பஷ்யதி, பேதத்தை அவன் பார்க்கிறான். ந அந்யதா, அந்யதாங்கும் பொழுது நிமித்தே அசதி, ஜலாதி அபாவே, ஜலாதி நிமித்தே அபாவே சதி அசதி. இந்த ஜலம் முதலிய ஒரு கன்ஃபைன்மெண்ட், அந்த ஒரு நிமித்தம் நமக்கு இல்லாத பொழுது நமக்கு எதுவுமே தெரியாது. அந்யதா வேற, இஃப் யூ டேக் த கான்வர்ஸ் ஆஃப் இட் அப்படின்னு அர்த்தம். அந்யதான்னா அதர்வைஸ்ன்னு அர்த்தம். ஒரே தான், ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. நிமித்தே சதி சர்வத்திர ஜலாதாவபி பூருஷः ஆத்மனஸ்ச பரஸ்யாபி பிதாம் பஷ்யதி ந அந்யதா. இந்திரியைः விஷயாகிருஷ்டைः ஆக்ஷிப்தம் தியாயதாம் மனः சேதனாம் ஹரதே புத்தேः ஸ்தம்பஸ்தோயம் இவ ஹ்ரதாத். ததேவம், இங்கே அவதாரிக்கை பார்த்துருவோம். ததேவம் சதுர்பிஹி அசங்க ஆத்ம ரத்யோஹோ மோக்ஷ ஹேத்துத்வம் உக்தம். பார்த்தோமா? முதல்ல பற்றில்லாத ஒரு ஆத்மாவுக்கு பற்றில்லாத தன்மை வரும் பொழுது மோட்சத்துக்கு காரணமாயிடுறது. அனாத்ம ரதி, இப்போ என்ன கான்வர்ஸ் நமக்கு கொடுத்தே ஆணுமே, நெகட்டிவ் காரலேஷன். இதானீம் அனாத்ம ரதேகே சம்சார ஹேத்துத்வம் ஆக. அனாத்ம விஷயங்களில் நமக்கு ஒரு பற்று ஏற்படும் பொழுது அது வந்து சம்சாரத்துக்கு காரணமாக ஆயிடுறது. விச் மீன்ஸ் நமக்கு இந்த ஜென்மா புனர்ஜென்மாங்கிற ஒரு சைக்கிளில் திருப்பி தள்ளப்படுறோம். அதை அடுத்த 4 ஸ்லோகங்களில் காமிக்க போகிறார். இந்திரியைஹி விஷய ஆக்ருஷ்டைஹி இந்திரியைஹி தியாயதாம் மனஹா ஆக்ஷிப்தம் பவதி. இந்த தியானம் செய்கின்றவர்களுடைய மனசு என்ன ஆகுதுன்னா, இந்திரியங்களினால விஷய ஆக்ருஷ்டைஹி, விஷயங்கள்னால இழுக்கப்பட்ட இந்திரியங்களினால் ஆக்ஷிப்தம், ஆக்ஷிப்தம்னா இட் பிகம் ஸ்கேட்டர்ட்னு அர்த்தம். நமக்கு அந்த தியாயத்தோ விஷயான் பும்சா சங்கஸ்தேஷு உபஜாயத்தே. அதனால ஆக்ஷிப்தம்னாலே இட் கெட்ஸ் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் த ஆப்ஜெக்ட்ஸ் தட் ஆர் தேர். ஸோ மனசானது தியாயதாம், அந்த விஷயங்களை பற்றியே நம்ம சிந்திக்கும் பொழுது அப்படியும் எடுத்துக்கலாம். தியாயதாம்னா தியானம் செய்கின்றவர்கள்னு இல்லை, குண ஆரோபேண ஸ்மரதாமுங்கிற, இதுதான் குணங்கள், இதுதான் வசதி, இது எவ்வளவு நன்னா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து அது மேலே ஒரு குணத்தை ஆரோப்பம் பண்ணி நம்ம அதையே நினச்சிட்டு இருந்தோம்னா அப்படி தியாயதாம் பும்சாம். அப்படி இந்த உலக விஷயங்களை பற்றி மெடிடேட் பண்ணுற இந்த ஜனங்களுக்கு இந்திரியாணி ஸ்மிருதைஹி விஷயைஹி ஆக்ருஷ்யந்தே, விஷய ஆக்ருஷ்டைஹி இந்திரியைஹி. முதல்ல வந்து என்ன பண்ணுறோம், தியாயதாம், தியானம் செய்கின்றவர்கள், பரம்பொருளை தியானம் செய்கிறவர்களில் எனக்கு இது கிடச்சிட்டா நன்னா இருக்குமே, எனக்கு அது கிடச்சிட்டா நன்னா இருக்குமே, அது கிடைக்கணுங்கிறதுக்காக இங்கே 4 தடவை நான் பூஜை பண்ணுறேன், 4 பாராயணம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி விஷயங்களை குறித்து நம்ம வந்து தியானம் பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது அந்த இந்திரியங்கள் என்ன ஆகுதுன்னா விஷயங்களினால் இழுக்கப்படுகின்றன. ஸோ identification with the objects is also fine.
அப்படியும் எடுத்துக்கலாம். ஸோ குண ஆரோபேணங்கிறச்சே நமக்கு வந்து குணங்களை அந்த அந்த விஷயங்களை மனசுக்கு உகந்தது பிரியம்னு நினச்சிண்டு அந்த விஷயங்களில் ஒரு குணத்தை நம்ம போட்டுக்கிறோம். அல்லது குணங்களினுடைய ஆரோபங்கிறச்சு மாயையினுடைய ஒரு திரிகுணாத்மகம், அந்த மாயா வந்து இங்கே அத்தியஸ்தமாயிடுறது. ஸோ பிரம்மன் இஸ் சூப்பர் இம்போஸ்ட் பை த 3 குணாஸ் ஆஃப் மாயா. அப்படி அப்படின்னு அந்த மாயையை நினச்சிக்கிறது, திரிகுணாத்மிகாவான மாயையை நம்ம வந்து இந்த பிரம்மன் மேலே ஆரோபம் பண்ணி அதை பற்றியே நினச்சிட்டு இருக்கோம். இன் அதர் வேர்ட்ஸ் விஷயங்களை நினைக்கிறது. ஸோ விஷயங்கள் ஆர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் ஆஃப் தி திரிகுணாஸ். அதனால குண ஆரோபேன ஸ்மரதாம், குணங்களை நம்ம வந்து ஆரோபம் பண்ணி இந்த பிரம்மனை தியானம் பண்ணுறதுக்கு பதிலாக விஷயங்களை தியானம் பண்ணுறதுனால இந்திரியங்கள் இழுக்கப்படுகின்றன. எதனால்? விஷயங்களினால் இழுக்கப்படுகின்றன. அப்படி அந்த இந்திரியங்களினால் தைஹி மனஹ ஆக்ருஷ்யதே விஷயாசக்திம் பிராப்யதே ஆக்ஷிப்தம் மனஹ. இந்த மனசு போய் நமக்கு வந்து அலபாயறது, மனசானது அதனால் அந்த விஷயங்கள்னால உங்களுக்கு புத்தியினுடைய ஒரு விவேகத்தை இழுத்து, எப்படி சங்கஸ்தேஷு உபஜாயத்தே சங்காத் சஞ்சாயத்தே காமஹா காமாத் குரோதோபிஜாயத்தே குரோதாத் பவதி சம்மோகா. சம்மோகம் தான் குண ஆரோபம். இங்கே சம்மோகத்திலேருந்து புத்தி நாசா, புத்தி நாசாத்து பிரணஷ்யதி. அந்த புத்தேகே சேத்தனாம் ஹரதே, புத்தேகே சகாஷாத்து, புத்தியிடமிருந்து சேத்தனாம், புத்தி தர்மமாக இருக்கக்கூடிய சேத்தனா விவேக விசாரம் அந்த சாமர்த்தியத்தை ஹரதி, அது இழுத்துடுறது. விஷய ஆசக்தி என்ன பண்ணுறதுன்னா ஃபஸ்ட்டு தியாயதாம், இந்த குணங்கள் திரிகுணாத்மிகாவான மாயா, மாயையினால் தெரிவிக்கின்ற விஷயங்கள் தான் வசத்தின்னு நினைக்கிறோம். அதனால் அதை தியானம் பண்ணுறோம். தியாயதாம், அந்த தியானம் பண்ணும் பொழுது இந்திரியங்கள் அந்த விஷயங்கள்னால இந்திரியங்கள் இழுக்கப்படுகின்றன. ஸோ விஷயாகிருஷ்டைஹி இந்திரியைஹி, இழுக்கப்பட்ட இந்திரியங்கள்னால மனசு ஆக்ஷிப்தம், மனசு இழுக்கப்படுறது. மனசு இழுக்கிறதுனால புத்தியினுடைய விவேக புத்தி அந்த அந்த டிஸ்கிரிமினேட்டிங் பவர் போயிடுறது. ஸோ புத்தேகே சேத்தனா, சேத்தனான்னு கான்ஷியஸ்னஸ்ன்னு எடுத்துக்காதேங்கோ, சேத்தனாங்கிறச்சு புத்தி தர்மமாக இருக்கக்கூடிய அந்த அனலிட்டிக்கல் ஃபேக்டர், விசார சாமர்த்தியம். அந்த விசார சாமர்த்தியம் அனலிட்டிக்கல் ஃபேக்டருங்கிறது ஹரதே இழுத்துட்டு போயிடுறது. இங்க ஸ்மிருதி பிரம்சஹாங்கிறது அடுத்தது ஸ்மிருதி பிரம்சாத் புத்தி நாசா. ஸோ இங்கே வந்து கொஞ்சம் சேத்தன விசார சாமர்த்தியமானது ஞாபகம் இல்லாமல் போகிறதுன்னு சொல்லலாமா? அது அந்த கொஞ்சம் அந்த ஆர்டர் வேறையா இருக்கு நமக்கு. இங்கே பார்த்தேன்னா இங்கே முதல்ல புத்தி நாசம் சொல்லிடுறார், அதுக்கப்புறம் ஸ்மிருதிஹி பிரஷ்யதி, அதுக்கப்புறம் ஸ்மிருதிக்ஷயே ஞான பிரம்சகாங்கிறார். கீதைக்கும் இதுக்கும் கொஞ்சம் கிரமம் வேறையா இருக்கு. சங்கஸ்தேஷு உபஜாயத்தே குரோதாத் பவதி சம்மோகா சம்மோகாத் ஸ்மிருதி விப்ரமஹா, இல்லையா? அந்த சம்மோகத்தை தான் நம்ம வந்து புத்தி சேத்தனாங்கணும் ஹரத்தேன்னு. புத்தி நாசகாவை இங்கே கொண்டு வந்துட்டோம்னா அப்புறம் அந்த கிரமத்தோட ஒட்டி வராது. அங்கே சொல்கிற புத்தி நாசகா நமக்கு ஞான பிரம்சகான்னு எடுத்துக்கணும் அடுத்த ஸ்லோகத்தில் இருக்கிறது. ஸோ புத்தேகே சேத்தனாம் ஹரதிங்கிறதுல சம்மோகத்தை போட்டுண்டாதான் நமக்கு கிரமம் ஒட்டி வரும். புத்தி நாசகா எடுத்துக்கக்கூடாது. ஸோ ஸ்மிருதி விப்ரமஹாங்கிறது அடுத்ததில் அணு சித்தம் அணு ஸ்மிருதிஹி பிரஷ்யதி ஸ்மிருதி க்ஷயே ஞான பிரம்சா. அப்போ நமக்கு ஆர்டர் கரெக்டாக வந்துவிடுறது. ஸோ புத்தேகே சேத்தனாம் ஹரதிங்கிறச்சு புத்தியினுடைய அந்த விவேக சாமர்த்தியம் இல்லை. விவேக சாமர்த்தியம் இல்லைங்கிறது இட் மீன்ஸ் இட் இஸ் கிளவுடட் ஜட்மெண்ட். அதுதான் நமக்கு சம்மோகா. எது போலங்கிறதுக்கு சொல்கிறார், ஸ்தம்பஸ்தோயம் இவ ஹ்ரதாத்து. ஹ்ரதாத்து தோயம் ஸ்தம்பா யதா. ஸ்தம்பகங்கிறது இந்த கோரப்புல்லு. தீரஜா குஷாதிஹி ஸ்தம்பா. குஷாதி ஸ்தம்பா ஸ்தம்ப பர்யந்தம்ங்கிறோம் இல்லையா, பிரம்மாதி ஸ்தம்ப பர்யந்தம். ஸ்தம்பனா புல், கோரப்புல். அந்த கோரப்புல் வந்து ஹ்ரத ஒரு பெரிய குளத்துக்கு பக்கத்தில் விளையிறது. அது இட் இஸ் ஆக்சுவலி டேமேஜிங் டு த வாட்டர் டேபிள் ஆஃப் த லேக். அதனால் அது வந்து லேக்கிலேருந்து அப்படியே ஜலத்தை இழுத்துடுறது. அதுபோல் இங்கே வந்து இந்த விஷயங்கள் தான் ஸ்தம்பம், அந்த கோரப்புல் மாதிரி. அது நம்மளுடைய புத்தியிலிருந்து புத்தேகே சகாஷாத்து அல்லது புத்தேகே ஃப்ரம் த புத்தி, பஞ்சமி எடுத்துக்கணும்.
அந்த விவேகத்தை எடுத்துன்றது. தோயம்ங்கிறது தான் அதுக்கு ஒரு சஸ்டெனன்ஸ். அந்த குளத்துக்கு அந்த ஜலத்தை எப்படி கோரப்புல் இழுத்துண்டுடுறதோ அது அந்த மாதிரி இங்கே விஷயங்கள் வந்து புத்தியிலிருந்து விசார சாமர்த்தியத்தை எடுத்துடுறது. பிரஷ்யதி அனு ஸ்மிருதிஹி சித்தம் ஞானபிரம்சः ஸ்மிருதிக்ஷயே தத்ரோதம் கவயः பிராஹுः ஆத்ம ஆபன்னவம் ஆத்மனः. இங்கே சம்மோகாத்து ஸ்மிருதி விப்ரமஹாங்கிறோம். ஸோ ஸ்மிருதி அணு சித்தம் அணு, இந்த சித்தத்துக்கு பிறகு பశ్చాத்து என்ன ஆறுது? ஸோ சித்தம் சேதனாம் அணு, அந்த விசார சாமர்த்தியம் நமக்கு போன பிறகு அந்த ஸ்மிருதி பிரஷ்யதி. தஸ்யாம் அபகிருதாயாம் ஸ்மிருதிஹி பூர்வ அபர அனுசந்தானம் பிரஷ்யதி. எது முன்ன எது பின்ன, எது முன்னாடி நம்ம இது பண்ணப்போ நமக்கு இந்த பிரச்சனை வந்ததேங்கிற அந்த கான்செப்ட் எல்லாமே மறந்து போய்டுறது. ஸோ ஸ்மிருதி இல்லை, வாசனைகள் முன்னாடி நமக்கு செஞ்ச நல்ல நர்வாசனைகள் எல்லாமே இந்த கெட்ட வாசனைகள்னால ஆக்கிரமிக்கப்பட்டு விடுறது. இட் இஸ் ஓவர்வெல்ம்டு பை அதர்மம். ஸோ அதனால் தர்மம் கொலைஞ்சுட்டே வருது உங்களுக்கு. அதில் ஸ்மிருதிஹி வாசனை, அந்த நல்ல பூர்வ வாசனை, அந்த அனுசந்தானம்ங்கிறது கம்ப்ளீட்டாக நாசம் அடைகிறது. எப்படி நம்ம வந்து கரையை அரிச்சுண்டே வருமோ, ஜலத்தை இழுக்க இழுக்க உங்களுக்கு வந்து அந்த அந்த கரையை அரிச்சுண்டு வந்துருமோ இல்லையோ, அது போல் இங்கே. ஸோ ஸ்மிருதி சித்தம் அணு எக்ஸாம்பிளையும் எடுத்துக்கிறேன். அந்த கோரப்புல் எக்ஸாம்பிளை எடுக்கும் பொழுது எப்படி அரிச்சுட்டே வருமோ அதுபோல் இங்கே நமக்கு வந்து பூர்வம் முன்னாடி இருந்த அந்த சாயில் எல்லாம் கம்ப்ளீட்டாக அப்படியே அது இழுத்துண்டுடுறது. இட் டிஸ்இன்டெகிரேட்ஸ். அதுபோல் நமக்கு முன் நமக்கு இருந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் அப்படியே இரோடாயிண்டே வருது மனசில் இருந்து. ஸோ சித்தம் அணு ஸ்மிருதி பிரஷ்யதி ஸ்மிருதி க்ஷய ஞான பிரம்சா. ஞானம் போயிடுறது. ஞானம் என்ன படித்தாலும் அது போய் ஒட்ட மாட்டேங்கிறது. அதில் வந்து ஒரு பற்றுதல் வரமாட்டேங்கிறது அந்த ஞானத்தில். தத்ரோதம் கவயா பிராஹு ஏவம் தத்ரோதம் ஞான பிரம்சம். இந்த ஞானம் போகிறதுங்கிறது புத்தி நாசகான்னு சொல்கிறோமே, அதனால் பிரணஷ்யதி. ஸோ கம்ப்ளீட்டாக ஆத்மனஹா அபன்னவம், ஆத்மனஹா நாசம் பிராஹு. அபன்னவம்னா ஆத்மா வந்து அங்கே நாசம் அடையிறது. புத்தி நாஷா பிரணஷ்யதி. அபன்னவம்ங்கிறது எப்படி சொல்கிறாருன்னா நிருபாதேஹே ஆத்மனஹா அஸ்பூர்த்திங்கிற. உபாதி இல்லாமல் இருக்கக்கூடிய ஆத்மா நமக்கு தெரியவே மாட்டேங்கிறது. அவ்வளவு தூரம் there is so much of erosion that happens that நமக்கு டிஸ்டிங்விஷ் பண்ணி இது வந்து உபாதி இல்லாத ஆத்மா, இவைகளெல்லாம் அந்தக்கரணம் ப்ளஸ் அதனுடைய இது டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டே நமக்கு தெரியாதபடிக்கு ரெண்டுத்தையும் போட்டு கலந்து விடுறது. ஆத்மா அனாத்மத்தினுடைய ஒரு பேதம் இல்லாமல் அது ஒன்றாயிடுறது இல்லையா. பிரஷ்யதி அனுஸ்மிருதிஹி சித்தம் ஞானபிரம்சா ஸ்மிருதி க்ஷயே தத்ரோதம் கவயா பிராஹு ஆத்ம அபன்னவம் ஆத்மனஹ. ஸோ ஆத்மனஹா ஆத்மாவினுடைய ஆத்மா அபன்னவம், அந்த ஆத்மனஹா ஏவ ஹேதுஹு ஆத்மாவினாலேயே ஆத்மா அபன்னவம் நாசம். அந்த அப்போ ஆத்மனஹா ஏவங்கிறச்சு தன்னாலேயே அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ இந்த ரெண்டாவது ஆத்மாவுக்கு எப்படி அர்த்தம் போடுறோம்னா, சித்தத்துக்கு பிறகு ஸ்மிருதி நாசம் ஆயிடுறது, ஸ்மிருதி நாசத்தினால ஞானம் போயிடுறது. இந்த ஞானத்தினுடைய நாசத்தை தத்ரோதம் கவயா புத்திமான்கள் முனிவர்கள்ங்கிறோம். கணபதியை எப்படி கவினாம் கவிகின்னு சொல்லும் பொழுது கவிகிங்கிறது ஞான விவேகின்னு அர்த்தம். ஸோ விவேகிகள் என்ன சொல்கிறான்னா, இந்த ஞான பிரம்சம் ஞான நாசத்தை தான் ஆத்மனஹா தன்னாலேயே ஏற்படுகின்ற ஆத்ம அபன்னவம், அந்த அந்த நிருபாதிகமான ஜீவன் தெரியாதபடிக்கு ஏற்படுகின்ற ஒரு நாசம்னு சொல்கிறா. இதுதான். ஸோ பிரஷ்யதி அனுஸ்மிருதிஹி சித்தம் ஞானபிரம்சா ஸ்மிருதிக்ஷயே தத்ரோதம் கவயா பிராஹு ஆத்ம அபன்னவம் ஆத்மனஹ. ந அதः பரதரः லோகே பும்சः ஸ்வார்த்த வியதிக்ரமः யததி அன்யஸ்ய பிரேயஸ்துவம் ஆத்மனஹ ஸ்வவ்யதிக்ரமாத். இந்த மாதிரி நாசம் ஏற்படட்டுமே, இதனால் இப்போ என்னன்னு கேட்கலாமோ இல்லையோ. ஏவம் பூதா நாசா பவத்து நாம ததக்கிம்
ததக்கிம் ததக்கிம் தான். அதனால் இப்போ என்ன ஆயிடுறது அப்படின்னா, எந்த ஒரு ஆத்மஸ்வரூபத்தை குறித்து நமக்கு எல்லாமே பிரியமாக ஆகிறதோ அந்த ஆத்மஸ்வரூபே மறைஞ்சு கொடுத்துன்னா நமக்கு வந்து இதை விட ஒரு ஒரு ஸ்வார்த்த வியதிக்கிரமம், கெடுதல் வேற எதுவுமே கிடையாது. தன் ஸ்வரூபத்தையே தனக்கு வந்து தெரியாதபடிக்கு தன் ஸ்வரூபத்தை வேறு விதமாக நம்ம நினைக்க ஆரம்பித்தோம்னா அதுக்கப்புறம் பிரியமானதாக, அதாவது தன் ஸ்வரூபத்திற்கு புறமாக வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் நமக்கு பிரியம்னு நம்ம போட்டு ஆரோபம் பண்ணிகிட்டே போனோம்னா இதை விட பரதரம் ஸ்வார்த்த வியதிக்கிரமாக லோகே ந வித்தியதே. ஸ்வார்த்த வியதிக்கிரமாக தன்னலத்திற்கு வியதிக்கிரமம்னா தாண்டுதல்னு அர்த்தம். ஸ்வார்த்த நாசகா தன்னலத்தை நாசம் பண்ணுற மாதிரி வேற எதுவுமே இந்த உலகத்திற்கு கிடையாது. ஒரு மனுஷனுக்கு இந்த உலகத்தில் வேற எதுவுமே கிடையாது. अतः सो यदधि यदै குறித்து, ஸோ எம் அதிகிருத்திய எதை குறித்து, அதினாலே எதை காட்டிலும் அந்நியனா அப்படின்னு அர்த்தம் பண்ணுறார் ஒரு இடத்துல. யூஸ்வலி எது அதினா எந்த ஒரு விஷயத்தை, எம் அதிகிருத்திய எதை குறித்து நம்ம வந்து மற்ற விஷயங்களை எல்லாம் பிரியமாக நம்ம நினைக்கிறோமோ அப்படின்னு அர்த்தம். அந்த அதிக்கு அதிகம்னு ஒரு அர்த்தம் இருக்குது. ஸோ எதை காட்டிலும் அந்நிய மற்ற விஷயங்களுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்குறோம். முக்கியத்துவத்தை கொடுத்ததுனால என்ன ஆயிடுறது, பிரேயஸ்துவம், அது நமக்கு பிரியதமத்துவம். ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி இது ஸ்ருதே. தனக்கு உபயோகமாக இருக்குது. ஸ்வார்த்தம்ங்கிறதுனால தானே இது இட் இஸ் பெனிஃபிஷியல் டு மீ, ஹென்ஸ் ஐ லைக் இட். அப்படி தானே நம்ம வந்து பிரிக்கிறோம் ராகத்வேஷத்தை. இது எனக்கு பிடிக்கல, ஏன் பிடிக்கலன்னா எனக்கு இது வந்து ஒத்து வரல, எனக்கு இது பிரியத்தை கொடுக்கல அப்படிங்கிறோமா இல்லையா? தானே மண்டை போட்ட மாதிரி. ஆமாம், அது ஆத்மா அபர்ணவம். ஆமாம், ஸ்வவியதிக்கிரமம், ஸ்வார்த்த வியதிக்கிரம், தானே தன்னை வந்து கெடுத்துட்டா மாதிரி தானே ஆயிடுறது. அப்போது இதெல்லாம் நமக்கு பிரியமான விஷயம்னு நம்ம போட்டு உக்காத்தி வச்சுக்கிறோம். அதனால் ஆத்மனஹா ஸ்வவியதிக்கிரமாத்து அந்த தஸ்ய ஸ்வேனைவ யஹா வியதிக்கிரமஹா அபன்னவஹா, தானே தன்னை கெடுத்துக்கிறது. அது தஸ்மாத் யஹா ஸ்வார்த்த நாசகா, இந்த மாதிரி இந்த ஸ்வார்த்த வியதிக்கிரமாத்து தன்னை கெடுத்துக்கிறதுலேருந்து வரக்கூடிய தன் நலத்தை கெடுப்பது. இந்த வியதிக்கிரமஹா ரெண்டு விதமாக இருக்கிறச்சு, அதை பிரித்து புரிஞ்சுக்கணும். தன்னை குறித்து எததி எந்த ஆத்மாவை குறித்து மற்ற விஷயங்கள் பிரேயஸ்துவம், மற்ற விஷயங்கள் இன்னும் பிரியம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோமோ, இந்த ஆத்மனகா ஸ்வவியதிக்கிரமாது இந்த ஆத்மாவை குறித்து என்ன ஒரு கெடுதலை நம்ம விளைவிச்சுக்கிறோமோ அந்த கெடுதல்னால ஸ்வார்த்த வியதிக்கிரமஹா, அதை விட அதை தவிர அதஃப் பரதரகா, இதை காட்டிலும் வேற பெருசாக இந்த உலகத்திற்கு ஒரு மனுஷனுக்கு தன்னலை குலைத்தல்ங்கிறது கிடையாது. ஸ்வார்த்த வியதிக்கிரமஹா, தன் நலத்தை வந்து கெடுக்கிறதுங்கிறது வேற எதுவுமே கிடையாது. அர்த்தேந்திரியார்த்த அபித்யானம் சர்வார்த்த அபன்னவஹா நிருணாம் பிரம்சிதா ஞான விஜானாத்து ஏன ஆவிஷதி முக்கியதாம். இதனால் இப்போ என்ன ரிசல்ட்டு, லாஸ்ட்டு ஃபைனலாக அவர் சொல்கிறது என்னென்னா, திருப்பியும் ஸ்தாவர ஜங்கமம்னுட்டு பிரிக்கிறதுல ஸ்தாவர ரூபமான ஒரு ஜன்மா தான் ஏற்படும். யூ அகெயின் கோ பேக் இன் டு தட் சைக்கிள். அவ்வளோதானே. இது இப்போ இந்த ராட்னம் தானே நமக்கு இல்லையா? அந்த ராட்னத்தில் இப்போ சதிக்கு நம்ம வந்து மனுஷ ஜென்மாவில் இருந்துட்டுருக்கோம். அதுலேருந்து நமக்கு வந்து படிப்படியாக நமக்கு புத்திநாசம் ஏற்பட்டதுன்னா தன் நலத்துக்கே நம்ம கெடுதலை விளைவிச்சுண்டு அல்டிமேட்லி முக்கியதாம் ஆவிஷதி. முக்கியதாங்கிறச்சே முக்கியங்கிறதுக்கு வந்து ஸ்தாவரதாம்னு டிரான்ஸ்லேட் பண்ணுறார். ஒரு மரஞ்செடி கொடியாக பிறக்கும், அதில் ஒரு ரொம்ப அல்ப சேதனத்துவம், பாபத்தை கழிக்கக்கூடிய ஒரு ஜென்மாவாக அது போயிடுறது. அர்த்த இந்திரியார்த்த அபித்யானம், அர்த்தஸ்ய அபித்யானம் இந்திரியஸ்ய அர்த்தா காமஹா. அது அர்த்த காமங்களை திருப்பி நினச்சின்னு இருக்கிறதுனால நம்மளுடைய இருக்கிற எல்லா விஷயங்களும் நமக்கு வந்து அபன்னமம், கம்ப்ளீட்டாக நாசமாகி ஞான விஜானாத்து பிரம்சிதா, இதுவரைக்கும் சேகரிச்சிருந்த அந்த ஞான விஜானம் எல்லாம் இருக்குமே அது கம்ப்ளீட்டாக நமக்கு நாசமாகி அதிலிருந்து விலகி ஒரு ஸ்தாவர ரூபமான ஜென்மத்தை எடுக்கிறான். மோர் அண்ட் மோர் கிராஸ் பாடி ஜாஸ்தி ஆகிறது, சைத்தன்யம் வந்து கான்ஷியஸ்னஸ் குறைவாக ஆயிண்டே இருக்குது.
சொல்லுவாரே முன்னாடி ஒரு இடத்துல சொல்லலையா, பர்வதங்கள் கல் மண் இவைகளுக்கும் சேத்தனத்துவம் இருக்குது இந்த உலகத்தில். அவைகளுக்கெல்லாம் சேத்தனத்துவம், தட் ஸ்பார்க் இஸ் வெரி வெரி லெஸ். வி ஆர் அனேபிள் டு see தட் சைத்தன்யம், அவ்வளோதான். வேறஸ் மரங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெரியறது. த கிராஸ் பாடி இஸ் ஸோ மச் தட் நமக்கு அந்த சேத்தனத்துவம் தெரிய மாட்டேங்கிறது. அப்படி முக்கியதாம். இந்த முக்கியங்கிறதுக்கு பிரதானம்னு அர்த்தம் நமக்கு புரியும். ஆனால் இந்த பர்டிகுலர் இடத்துல முக்கியங்கிறதுக்கு எப்படின்னா, யாகத்தில் விரீஹிபீர் யஜேதன் இருக்கு இல்லையா, அந்த விரீஹிங்கிறது தான் உங்களுக்கு முக்கியம் வஸ்து யாகங்களுக்கு. பயிர் தான் முக்கியமான வஸ்து. அந்த பயிர் ஸ்தாவராத்மகமான ஒரு விஷயம். அதனால் முக்கிய வஸ்துக்கள் இருந்தால் தான் யாகங்கள் பண்ண முடியுங்கிறதுனால உங்களுக்கு அந்த மீமாம்சையினுடைய கேமெட்டில் முக்கியங்கிற பதத்திற்கு பயிர், மரம், செடி, கொடி அப்படிங்கிற அர்த்தத்தில் இருக்குது. அதனால் இங்கே முக்கியதாங்கிறச்சே ஸ்தாவராத்மகமான ஒரு ஜன்மான்னு எடுத்துக்கிறோம். ஸோ அர்த்தேந்திரிய அர்த்த அபித்யானம். ஸோ அர்த்த அபித்யானம், இந்திரியார்த்த அபித்யானம், இப்படி ரெண்டாக இதை பிரிஞ்சுக்கணும். ஸோ அர்த்த அபித்யானம் ஒன்று, இது ரெண்டும் சேர்ந்து, அதுக்கப்புறம் இந்திரியார்த்த அபித்யானம் ரெண்டாவது. அதனால்தான் இங்கே பிரிச்சிருக்கார். அர்த்தஸ்ய அபித்யானம் இந்திரியஸ்ய அர்த்தா காமஹா தஸ்ய அபித்யானம். அர்த்தமங்கர்ச்சே செல்வம், தியான தர்மத்தை பற்றி யோசிக்கலை, மோட்சத்தை பற்றியும் யோசிக்கலை. நம்பர் 1 இல்லை 4 இல்லை, 2 and 3 மாத்திரம் யோசிச்சுட்டு இருக்கிறதுன்னு அர்த்தம். ஏன்னா 1 இருந்துடுத்துன்னா தர்மபூர்வகமாக நமக்கு அர்த்தத்தை சம்பாதிப்போம், தர்மபூர்வகமான காமம்னு வந்துடும். அப்போது தர்ம பிகம்ஸ் அனுஸ்யூதம். அது ஒரு தொடர்ச்சியாக நம்மளை கொண்டு போய் மோட்சத்தில் சேர்த்துரும் ஏதோ ஒரு விதத்தில். அந்த தர்மத்தை நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போது அவர் கான்சன்ட்ரேஷன் வில் பி ஒன்லி ஆன் அர்த்த காமம். அர்த்தஸ்ய அபித்யானம் செல்வத்தை பற்றியே நினைப்பது, இந்திரியார்த்த இந்திரியங்கள்னால் அனுபவிக்கக்கூடிய காமங்கள் காமத்தையே அனுபவிப்பது. இது எல்லாமே என்ன ஆயிடுறதுன்னா நிருணாம் சர்வார்த்த அபன்னவகா. இதுதான் மனுஷியர்களுக்கு சர்வார்த்த நாசம். அபன்னவகாங்கிறச்சு எல்லாத்தையும் கெடுத்துடுற விஷயமா ஆயிடுறது. அப்படி ஞான விஜானாத் பிரம்சிதா ஞானம் விஜானம் ச. ஞானம்ங்கிறது பரோட்ச ஜானம், விஜானம் அபரோக்ஷ ஜானம். அதாவது பரோட்ச ஜானம் நமக்கு கண்ணுக்கு வாசாம் அகோச்சரம், கண்ணுக்கு எட்டாமல் இருக்கக்கூடிய ஞானம். யோகஜ பிரத்யக்ஷத்தினால வரக்கூடிய உபாசனாத்மகமான ஞானம், அது ஞானம். விஜானம்ங்கிறச்சு பிரத்யக்ஷமாக நமக்கு தெரியக்கூடிய வஸ்துக்களினுடைய தத்துவம், அந்த வஸ்துக்களை பற்றின ஒரு விஷயம். ஸோ அபரோக்ஷ ஜானம் பிரத்யக்ஷமாக இருக்கக்கூடிய ஞானம். இப்படியும் அதை 2 விஷயமாக புரிஞ்சுக்கலாம். இந்த ஞான விஜானாத்து பிரம்சித எதுவுமே தெரியல, அவ்வளோதானே. உலகத்தை பற்றின ஒரு உண்மையான விஷயமும் தெரியல, உலகத்துக்கு அப்பாற்பட்ட விஷயங்களும் அவனுக்கு புலப்படலை. அப்படி இருந்துட்டு இந்த ஞான விஜான நாசேன ஏன அப்படிங்கிறச்சே அபித்யானேனன்னு எடுத்துக்கிறார். ஸோ ஏன தியானேன இந்த விஷய அர்த்த காமங்களை நினச்சுட்டே இருந்தோம்னா முக்கியதாம் ஆவிஷதி, மறுபடியும் ஒரு ஸ்தாவர ரூபத்துக்கு போய்ட்றோம். இப்படி அதனால ந குறியாத் கர்ஹிச்சித் சங்கம் தமஸ்தீவிரம் திதீர்ஷுஹு தர்மார்த்த காம மோக்ஷானாம் எது அத்தியந்த விகாதகம். இந்த சங்கம்ங்கிறது தர்ம அர்த்த காம மோக்ஷம் 4த்தையும் நமக்கு கெடுத்துருங்கிற இது ஒரு பெரும் தீவிரமான ஒரு தமஸ். அதனால் திதீரிஷுஹு இவ்வுலகத்தை சம்சாரத்தை தாண்டணும்னு ஆசைப்படுகின்ற ஒருவன். ஸோ அனாத்ம ரதேகே அனர்த்த ஹேதுத்வ முக்தம் சங்கஸ்யாபி. அதனால் சங்காத் சஞ்சாயத்தை காமகாங்கிறதுலேருந்து தானே நமக்கு அந்த தொடர்ச்சி கிரமம் ஆரம்பிக்கிறது. அது சொல்கிறார். அதனால் இந்த உலகத்தை தாண்டணும்னு ஆசைப்படுபவன் கர்ஹிச்சித்து ஒரு பொழுதும் தீவிரம் தமஹா சங்கம் ந குறியாது. இந்த காட இருளாக இருக்கக்கூடிய பெரும் இருளாக இருக்கும் இந்த சங்கம் சேர்க்கைங்கிறத விஷய சங்கம், விஷய ஆசக்தி, விஷயங்களோட இருக்கக்கூடிய அந்த போக வஸ்துக்களோட சேர்க்கைங்கிறதை இன்னும் குறியாது, செய்யவே கூடாது. ஏன்னா அந்த சங்கம்ங்கிறது எப்படி இருக்குன்னா, எந்த சங்கமானது தர்மார்த்த காம மோக்ஷானாம் அத்தியந்த விகாதகம். தர்ம அர்த்த காம மோக்ஷம் இந்த 4 புருஷார்த்தங்களையும் அடியோட அழிச்சுடும் நமக்கு அந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய சங்கம்ங்கிறது. தத்ராபி மோக்ஷ ஏவ அர்த்தா ஆத்தியந்திகதையா இஷ்யதே
த்ரைவர்கியः அர்த்தः யதः நித்தியம் கிருதாந்த பய சயுதः. ஏன்னா அதுலேயும்னா இந்த புருஷார்த்தங்கள் 4 இருக்கே, அந்த 4லையும் எடுத்து பார்த்தோம்னா எட்டர்னல் எது, ஆத்தியந்திகதையா, ஆத்தியந்தம் எப்பொழுதுமே இருக்கும்ங்கிற ஒரு பாயிண்ட்டை வச்சுட்டு பார்க்கும் பொழுது மோட்சம்தான் வசத்தின்னு எடுத்துக்கிறோம். ஏன்னா இந்த 3 வர்க்கத்தில் இருக்கக்கூடிய தர்மார்த்த காமம்ங்கிறது கிருதாந்த பய சயுதகான் இருக்கு. யமன்டேர்ந்து காலன் வந்து அழிச்சுடுவான் அப்படின்னு ஒரு பயம் இருக்கோ இல்லையோ அந்த 3த்துக்கும். அதனால் புண்ணியமாக இருக்கட்டும் பாபமாக இருக்கட்டும் நமக்கு வந்து யமன் வந்து நம்மளை இது பண்ணிடுவாங்கிறதுனால அவைகளுக்கு அனித்தியத்துவம். வேற மோட்சம் தான் நித்தியம், அபுனர்பவம் வேற, மறுபடியும் we don't need to come back to this point. அதனால் மோட்சம் தான் வசத்தி இஷ்யத்தேன்னு இருக்கு. இதிலேருந்து திருப்பியும் பார்ப்போம் இந்த 35வதுலேருந்து. ஆகீஷா எஸ்ய வதனே லக்ஷ்மீர் எஸ்ய ச வக்ஷசி எஸ்யாஸ்தே ஹிருதய சம்பித்து தம் நிருசிம்ஹம் அஹம் பஜே. கேட்மா உண்டா கிளாஸ்? நாளைக்கு இல்லையே, நாளைக்கு வரலட்சுமி நோம்பு, அதனால நாளைக்கு இல்லை. சரி, அடுத்தது டியூஸ்டே ரெகுலர், டியூஸ்டே Thursday திருப்பியும் பார்த்தோம். ஓகே. Recording stopped.